தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சில பேரை தவிர்த்துடலாம் நினைச்சாலும் தவிர்க்க முடியல. இவங்கெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னோம்னா அது சரியாக வராது, அது நேர விரயம் அப்படின்னு கூட தோணுது. இருந்தாலும் அதை கடந்து போயிடும் நினைச்சோம்னா கூட இவர்களை எல்லாம் இப்படி பேச விட்டுட்டு நம்ம நாங்கள் பேசாமல் போயிட்டா கூட இவங்க மறுபடியும் இதை பேசுவாங்களோன்னு தோணுது. அதனால ஒரு சரியான ஒரு அடியை கொடுத்தாதான் இந்த பேச்சுக்கள்லாம் நிற்குமோ அப்படின்னு தோணுது. அப்படி இல்லைன்னா கூட இதை பார்க்கக்கூடிய ஒரு சிலர் அவங்க கருத்தியெல்லாம் இவர் பேசுறதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய மனுஷன் தோரணையில் ஏதோ பண்பட்டவர்கள் போல, ஏதோ பக்குவப்பட்டவர்கள் போல தான் அன்னைய சுபவி அவர்கள். இப்போ நான் பேச போறேனே, அவர் தோழர் தியாகுன்னு சொல்லுவாங்க. அவரை பற்றியெல்லாம் பேசணுமான்னு பல யோசனைக்கு அப்புறம் தான் பேசுகிறோம். ஆனாலும் பேசிதாங்க ஆகணும். ஏன்னா ஒரு சில அடிப்படை தத்துவங்களே கருத்துக்களையே மக்கள்கிட்ட திரிச்சு பேசுகிறாங்க. தலைவரை தலைவரே இல்லை, அவர் ஈழத்துக்கு தான் தலைவர், அவர் தமிழர்களுக்கு தலைவர் அல்ல அப்படிங்கிற பதிவையெல்லாம் தாண்டி நம்ம பேசாமல் இருக்க முடியாதுங்க. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, இந்த சமர்க்களத்தினுடைய காணொலியில் அதை ஃபுல்லாக சிறப்பாக பார்த்துருவோம். நேற்றைக்கு ஒரு பேட்டியை பார்க்க முடிஞ்சிச்சு. தோழர் தியாகுனா முதல்ல உங்களுக்கு உடனே அவர் எதை சேர்ந்தவர்ன்றது சந்தேகமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பல பேருக்கு தெரியாது, ஒரு 2% பேருக்கு வேணால் தெரியும். தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்னு ஒன்று வச்சிருக்கிறார். அதில் யார் இருக்காங்கன்னா பொதுச் செயலாளராக அவர் தான் இருக்கிறார். பொதுச் செயலாளரை தாண்டி யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக தலைவர் இருப்பாங்க. இவரை மாதிரியே யாரையா ஒருத்தர் இவருக்கு வேண்டப்பட்டவரை பக்கத்தில் உட்கார வச்சிருப்பாரு. பொருளாளர்னு கண்டிப்பாக ஒருத்தர் இவருக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவராக வச்சிருப்பாருன்னு வைங்களேன். இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டக்கூடாது. இந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் தோழர் தியாகிட்ட கேட்க, அது தேவையில்லை அப்படின்னு பேசுவார். அடித்து பேசுவார். ரொம்ப நிதானமாக அந்த மீசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு, அதுவும் பாருங்க நம்மளை எதுக்க வர இந்த சுபவி, இந்த தோழர் தியாகு எல்லாமே பார்த்தீங்கன்னா மீசையை முறுக்கி விட்டு நானும் ரவுடிடான்ற மாதிரி, நானும் வீரண்டாங்கிற மாதிரி தெரியும். அப்போ அவர்கிட்ட அதெல்லாம் கேட்கக்கூடாது. தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, அதில் எத்தனை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் உங்கள் போராட்டத்துக்கு வருவாங்க அப்படின்லாம் தயவுசெய்து அவர்கிட்ட கேட்டக்கூடாதுங்க. அதையெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு அவரே சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம், நாங்கள் புறக்கணிப்போம். ஐயா, நீங்கள் புறக்கணித்ததற்கும் இனிமேல் புறக்கணிக்க போகிறதுக்கும் இந்த தேர்தலுக்கும் அதுக்கு வாக்கு செலுத்துறவங்களுக்கும் செலுத்தாமல் இருக்கிறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. தேர்தலை புறக்கணிப்போம் சொல்றதே ஒரு ஜனநாயக மீறல் தான். ஜனநாயகம் பேசுறீங்க, அதுவே ஒரு ஜனநாயக மீறல் தான். தேர்தலை புறக்கணிப்போம் சொல்றதே. தேர்தல் அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேர்தல் அரசியல்னாலே அது அது தேவையற்றது. ஏன்னா உங்களுக்கு அது முடியாது, அந்த தேவையை உங்களால பூர்த்தி செய்ய முடியாது. தேர்தல் அரசியல்ல நீங்க பங்கு கொள்ள முடியாது, அந்த தகுதி இல்லை, அந்த திராணி தெம்பு உங்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். ஆனால் அதற்காகவே தேர்தல் அரசியலையே கொச்சைப்படுத்துவதுங்கிறது வடிகட்டின முட்டாத்தனத்திலே வடிகட்டின முட்டாத்தனம்ங்கிறத உண்மை. ஒரு பிரச்சனை, நீ எங்க போவீங்க? முதலமைச்சர்கிட்ட தானே போறீங்க, அரசுகிட்ட தானே போறீங்க. அந்த அரசை எப்படி நிர்மாணிக்கிறாங்க? அரசியலை தானே நிர்மாணிக்கிறாங்க. அப்ப அந்த அரசியலுக்குள்ளேயே தமிழ் தேசியம் வரக்கூடாதுன்னு உங்களை போன்றவர்கள் பேசுவது உங்களால முடியலன்னு உங்களுடைய இயலாமையை காட்டுது. தமிழ் தேசியம் அரசியல் படணுங்க, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணுங்க. அதை விட்டுட்டு போராடிக்கிட்டே தான் இருப்பேன், நாங்கள் போராடிக்கொண்டே இருப்போம், அதுதான் தமிழ் தேசியம். யாரு வேணா நம்மளை ஆளலாம், ஆனா நம்ம உரிமைகளுக்காக போராடிக்கிட்டே இருக்கணும். அதுவா புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? ஆட்சி அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அனைத்து துன்ப துயர பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம்ங்கிறாரு. ஆனா அதையெல்லாம் கொண்டு போய் யார்ட்டையாவது கொடுத்துருவாங்களாம். அப்ப அந்த இது வரும்போது மட்டும் என்ன வந்துடுது? திராவிட வந்துடுறான். தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் எல்லாரும் சேர்ந்த திராவிடம் அங்க வந்துடுது. அப்ப தமிழ் தேசியம் பேசுற நீங்க, தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் நடத்தக்கூடிய நீங்க, ஆனால் அரசியலாக அந்த பதவியில அதிகாரத்துல போய் ஒரு தமிழை உட்கார்ந்துட கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. எதனால? உங்களால முடியாது, திராவிடனால முடியும், தெலுங்கனால முடியும். அதனால அவங்கிட்ட போய் அவன் போடுற 10-15 எச்சப்புறைக்க காசுகளுக்காக கூட்டணி மாமா வேலை பார்க்கறது, கூட்டணி தரகர் வேலை பார்க்கறது. என்ன சொல்றாருன்னா, பிஜேபியை எதிர்க்கணுமா, அது எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி தானா, ஆனால் யாரோட நின்று எதிர்க்கணும், நம்ம தனியாக நின்று எதிர்க்கக்கூடாது தமிழர்கள். ஏன்னா அப்புறம் தமிழர்களுக்கென்று ஒரு தேசிய அரசியல் பிறந்துருச்சுன்னா, ஒரு தமிழன் முன்னேறி ஒரு முதலமைச்சர் ஆயிட்டா
அப்ப நம்மளாம் என்ன ஆகுறது? நம்ம இதை வச்சே பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோமே, அதெல்லாம் என்ன ஆகுறது? அப்ப கூட்டணி தரகர் வேலை பார்க்கறது, இங்க போய் சேர்ந்துக்க. அதாவது இவங்க சொல்ல வர்ற லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியை எதிர்க்கணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்துதான் எதிர்க்கணும், தனியால எதிர்க்கக்கூடாது. அப்படின்னா தான் நீங்க எதிர்க்கிறீங்க. நாங்கள் திராவிட ஆரிய அரசியலை எதிர்க்கிறோம் சொல்றோம். ஏன் அதுக்குள்ள ஏன் வர மாட்டேங்கிறீங்க? ஆரியர்களை நீங்க எதிர்க்கிறீங்களா இல்லையா? அப்ப நாங்கள் ஆரியர்களையும் எதிர்க்கிறோம், நீங்கள் திராவிடரை எதிர்க்கிற, நாங்கள் திராவிடரையும் எதிர்க்கிறோம். அவ்வளவுதான். உங்களுக்கு எங்களுக்குமான வித்தியாசம் அவ்வளவுதானே. இவரோடு சேர்ந்துதான். அப்ப அவரோடு சேர்ந்துனாப்ல அவரும் அந்த தேர்தல் அரசியல் தானே பண்றாரு. அந்த தேர்தல் அரசியலுக்கு நாங்க உறுதுணையா மட்டும் நிக்கணுமா, கூட்டணியா நிக்கணுமா, போராட்டத்தில் அவங்களோட தான் பங்கு பெறணுமா? இது என்னங்கய்யா? உங்கள் எதிரி எனக்கும் எதிரி, நான் உங்களோடு தான் சேர்ந்து போராடணும்னு நீங்க எப்படி என்னை வலியுறுத்தலாம்? அது 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 ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கே வராது. அது என்னென்னவோ சொல்றாரு, வளர்றாருன்னு கூட வச்சுக்கோமே. தேர்தல் ஆணையத்திட்ட போய் நீங்க சான்றிதழ் வாங்குறது தான் உங்க அரசியலா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த 8% தாண்டணும் பாருங்க நாம் தமிழர், அந்த சதவீதம் தாண்டினது இவங்களுக்கு பூரா பொருட்களை பூரா புற்றீசல் மாதிரி வருது. முதல்ல ஐயா சுபைவி வந்தார் நேத்தா, அவருக்கு ஒரு காணொலியை போட்டு தொலைஞ்சோம். சரி விட்டு போச்சுன்னு பார்த்தாக்க அடுத்து ஒரு ஆள் கிளப்பி விடுறாங்க. என்னன்னா நம்ம ஏற ஏற நமக்குள்ள இருக்கிற ஆளுகளையே கிளப்பி விடுவான். இதுதான் திராவிட அரசியல். அந்த உருவத்துல தான் இன்னைக்கு ஐயா அவர் தோழர் தியாகு வருவாரு, நாளைக்கு இன்னொருத்தர் வருவாரு, கண்டிப்பா வருவாரு. அப்ப இந்த 8.22 வாங்கினது 8க்கு மேல வாங்கினது பொருட்களை தேர்தல் ஆணையத்திட்ட நீங்க நிரூபிச்சுட்டா மக்கள்கிட்ட நிறுவனம் ஆகணும். நீங்க மக்கள் உங்களை அங்கீகரிக்கணும். மக்கள் எப்படி அங்கீகரிப்பாங்க? தேர்தலில் நின்று வென்று ஆட்சியை பிடிக்கிறது தானே மக்கள் எங்களை அங்கீகரிக்கிறதா அர்த்தம். இந்த 8.22ங்கிறது மக்கள் அங்கீகரிச்சது தானே. அதை செய்யக்கூடிய இடம், அதற்கான முறைப்பாடு தானே தேர்தல் ஆணையம். அப்ப நீங்க சொல்ற இந்த தேர்தல் ஆணையம், நீங்க சொல்ற இந்த ஸ்டாலினை முதலமைச்சரா உட்கார வச்சது தேர்தல் ஆணையமா இல்ல தெரு ஆணையமா? தேர்தல் ஆணையம் தானே தூக்கி உட்கார வச்சிருக்கு. அப்ப தேர்தல் ஆணையத்திட்ட நிரூபிக்கிறதெல்லாம் ஒரு அரசியல் கிடையாதுங்க, மக்கள்கிட்ட நிரூபிக்கணுங்க. எங்க தேர்தல் ஆணையமா எனக்கு ஓட்டு போட்டுச்சு? மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்கான். அப்ப மக்கள் தானே அந்த அங்கீகாரத்தை தர்றான். இதுல ஐயா திராவிடத்திற்கு இப்ப இவர் ஒண்ணு புதுசா திராவிடம்னா என்னென்னமோ சொன்னாங்க. திராவிடம்னா அதுனாங்க, திராவிடம்னா இதுனாங்க, திராவிடம்னா மேலனாங்க, திராவிடம்னா கீழனாங்க. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஐயா தியாகு என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் நிலைப்பாடு. எங்க வந்துட்டாரு பாருங்க. திராவிடம் என்பது இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பது, மார்வாடி குஜராத்தியை வளர விடாமல் தடுப்பது, பெண் உரிமையை பேசுவது, அதாவது ஆணாதிக்கம் பேசுறாங்களா, சாதிய ஒடுக்குமுறைகளுக்காக எதிராக இருப்பது, இதெல்லாம் தான் திராவிடம். அப்படியா? இதுல எதையெல்லாம் நீங்க சாதிச்சீங்க? அப்ப நீங்க ஏன் திராவிட தேசிய விடுதலை இயக்கம் வைக்கல? எதுக்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் வைக்கிறீங்க? ஏன் நீங்களும் திராவிட தேசியம்னு வச்சுட்டு போயிட வேண்டியதானே? அது என்ன இந்த திராவிடம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு? நீங்க சொல்ற திராவிடம், நீங்க தான் சொல்றீங்க திராவிடம் என்பது அது, திராவிடம் என்பது இது, திராவிடம் என்பது இதெல்லாம் சேர்ந்தது. இந்த திராவிடத்தை நீ கேரளால போய் ஒரு மலையாளி சொல்லட்டும் நான் திராவிடன்னு, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கன் சொல்லட்டும் நான் திராவிடன்னு, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடன் சொல்லட்டும் நான் திராவிடன்னு, நம்ம எல்லாரும் திராவிடன்னு நாங்களும் ஒத்துக்கிறோம், பாடம் நம்ம எல்லாரும் திராவிடம் தாடான்னு சொல்றோம். நீ பேசுறதெல்லாம் திராவிடம், ஆனா பேர் பூரா பாரு தமிழர் தேசிய விடுதலை இயக்கம். கருணாநிதிக்கு என்ன பேரு? இனமான தலைவர், தன்மான தலைவர், முத்தமிழ் அறிஞர். ஏன் முத்திராவிடர் அறிஞர்னு வைக்க வேண்டியதானே? அது மட்டும் என்ன முத்தமிழ் அறிஞர் எதுக்கு வைக்கிற? அதுல எல்லாம் எதுலையுமே திராவிடம் வராது, அதுல எல்லாம் தமிழ் வந்துடும். ஆனா நம்ம ஆளும் போது திராவிடம் வந்துடும், அவன் கட்சிக்கு பேர் திராவிடம் வந்துடும். நீங்களும் மாத்திருங்கயா, திராவிட தேசிய விடுதலை இயக்கம்னு மாத்திருங்க, மாத்திட்டு போயிருங்க. திராவிட தியாகம் சொல்லுங்க, தோழர் தியாகம் சொல்லாதீங்க, திராவிட தியாகு அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அதையெல்லாம் விட உங்களுக்காக இந்த காணொலியை பதிவிடணும்னு, இதுக்காக பதிவிடணும்னு நினைச்சது எதனால தெரியுமா? பிரபாகரன் தமிழரின் தலைவன் அல்லங்கிறீங்க. இதுக்கு மேலையெல்லாம் உங்களை எல்லாம் பேசணுமாங்க, உங்களையெல்லாம் இன துரோகி நீங்க எல்லாம் இல்லையா? பிரபாகரனை தமிழர் தலைவன் இல்லையா, ஈழத்தின் தலைவன் தானா? ஓ, நீங்க தான் அந்த சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாளா? பிரபாகரன் யாருக்கு தலைவன் சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு நீங்க யாருங்க? சான்றிதழ் அளிக்க நீங்க யாரு? ஒண்ணு இந்த புறம் இருந்து பேசுங்க, இல்லைன்னா அந்த புறம் இருந்து பேசுங்க. பிரபாகரன் ஈழத்திற்கு மட்டும்தான் தலைவன். அதைத்தான் இயக்குனர் அமீரும் பேசுறாரு, அதைத்தான் இப்ப நீங்களும் பேசுறீங்க, அதைத்தான் அன்னை குளத்தூர் மணியும் சொல்றாரு.
அப்ப நீங்க எல்லாம் உங்களுக்கான தேவைகள் என்ன இருக்கீங்க, உங்களுக்கான செயல்பாடு இங்க என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன? இங்க முதலமைச்சர் ஆவதே கொள்கையான்னு கேட்குறீங்க. பிரபாகரன் தலைவன் இல்லைங்கிறீங்க. அப்புறம் நீங்களே தான் சொல்றீங்க சீன தலைவர்களை நாங்கள் தலைவர்களாக ஏற்றோம். அப்ப சீன தலைவர்களே சொன்னார்கள், ஐயோ நாங்கள் இங்கே உள்ள தலைவர்கள் அங்க உள்ள தலைவர்கள் நீங்க தான் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னதா சொல்றீங்க. அதை வலியுறுத்தி சொல்றீங்க பிரபாகரன் ஈழத்தமிழர்களுக்கு தான் அவர் தலைவன், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அவர் தலைவன் அல்ல, தமிழர்களின் தலைவன் அல்ல நீங்க பேசுறீங்கன்னா சீனால இருக்கிறவன் சொல்லலாம், அவன் சீனாக்காரன், நீங்க தமிழ், அதனால அவன் சொன்னான். பிரபாகரன் அப்படியா? சீனாக்காரனுக்கும் தமிழனுக்கும் உள்ளதை ஒப்பிட்டுக்கிட்டு நீங்க பிரபாகரனுக்கும் தமிழர்களுக்கும் உள்ளதை ஒப்பிட்டு பேசுறீங்களே, என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு, என்ன ஞானம் இருக்கு உங்களுக்கு? உங்க வயதுக்கு ஏற்ற பேச்சா பேசுறீங்க? ஒப்பிட்ட அளவுலையாவது சரியா பேசுங்க. சீனால சொன்னாங்கன்னா சீனால சொல்லுவான், ஏன்னா அவன் சீனை, நீங்க தமிழ. முதலமைச்சர் ஆவதே தான் சீமானின் கொள்கையா? சரி, அப்ப ஸ்டாலினுக்கு என்ன கொள்கை? ஸ்டாலினுக்கு என்ன கொள்கை? கருணாநிதிக்கு என்ன கொள்கை? முதலமைச்சர் ஆனவனே தானே கொள்கை. எம்ஜிஆருக்கு என்ன கொள்கை? ஜெயலலிதாவுக்கு என்ன கொள்கை? முதலமைச்சர் ஆவதே தானே கொள்கை. அப்ப முதலமைச்சர் ஆயுதனாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும், இது கூட தெரியாதா? மடத்தனமா பேசுனா இது கூட தெரியலையா? முதலமைச்சர் ஆவதே கொள்கையா? ஆமா, எங்க கொள்கை அதுதான். உங்க கொள்கை என்ன? நீங்க உங்க கொள்கையை சொல்லுங்களேன். தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், எந்த விடுதலையை பத்தி பேசுறீங்க? யாருக்குடைய விடுதலை பத்தி பேசுறீங்க? அது என்னத்தை நீங்க சாதிச்சீங்க? எங்க படிப்படியா நீங்க பட்டியலிட முடியுமா? அதனால சீமான் கட்சியை பிரைவேட் கம்பெனி மாதிரி நடத்துறாரு. நாங்க இப்போ உங்கள்கிட்ட கேட்டோமா, ஐஎஸ்ஓ சான்றிதழ் கொடுங்க, எங்க கம்பெனிக்கு ஐஎஸ்ஓ சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்டோமா? நீங்க யாரை அதை சொல்வதற்கு? உங்கள் தளம் என்னவோ அந்த தளத்தில் நீங்க வேலை செய்யுங்க. நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? குறிப்பிட்ட 6 மாதம் கூட எடுத்துக்கோமே, இந்த கடைசி 6 மாதத்துல கூட நீங்கள் இந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கம்ங்கிற பேர்ல வச்சுக்கிட்டு நீங்க செஞ்ச செயல்பாடுகளை கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு வேணா சொல்லுங்க. பொதுக்குழு கூடிதான் முடிவெடுக்கணும். இவரே சொல்றாரு, நான் தான் முதலமைச்சர், சீமானே அவரே சொல்லிக்கிறாரு. அப்படின்னா பொதுக்குழு கூடி வருமா? ஏங்க கருணாநிதி பொதுக்குழுவுக்கு, திமுக பொதுக்குழு கூட்டி அதில் ஒருத்தன் எதிர்த்து பேசிடுவானா கருணாநிதி சொல்றத? அம்மையார் அதிமுக அம்மையார் பொதுச் செயலாளர் இருந்தப்ப ஜெயலலிதா உட்கார்ந்து இருக்கிற பொதுக்குழு கூட்டத்தில் ஜெயலலிதா உன்னைய மாற்றி ஒருத்தர் பேசிடுவாரா? பேசியிருக்கிறாரா? காட்டுங்க. அப்படின்னா காட்டுங்க. அப்ப அந்த பொதுக்குழுங்கிறதே ஒரு அம்பக்கு, ஒரு கண்துடைப்பு வேலை. ஆனா அப்படி செய்யணுங்கிறீங்க. அந்த கண்துடைப்பு வேலை, மாயைகள், துரோகங்கள், இதுதானங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டு புலிக்கொடியை பிடித்துக் கொண்டு இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். ஏன் உங்களை யார் செய்ய வேணாம் சொன்னது? கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். ஏன் இத்தனை ஆண்டு காலமா செய்யல? 2009க்கு முன்னால் வரைக்கும் ஏன் செய்யல நீங்க? அதையெல்லாம் பிரபாகரன் படத்தை ஏன் நீங்க வைக்கல? புலிக்கொடி ஏன் கையில ஏந்தல? உங்களால் இயலாததை, உங்களால் முடியாததை அடுத்தவன் செஞ்சா அவனை பாராட்டுங்க. அதுதான் உங்களுடைய வயதுக்கு பெருமை, அதுதான் உங்கள் முதிர்ச்சிக்கு மகுட சூட்டம். அதை விட்டுட்டு உங்களால முடியல, உங்களால ஒரு பெருந்திரளை கூட்ட முடியலைங்கிற காரணங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த இயலாமையை கொண்டு வேற ஆள் மேல கொண்டு தூக்கி போடாதீங்க. அது வீரத்தமிழர் முன்னணியை பத்தி பேசுறது. அது ஹுமாயூன் ஒத்துக்குவாரா? முப்பாட்டன் முருகன்கிறத அப்ப நீங்க மத வழிபாட்டுக்குள்ள போறீங்களா? தமிழர்களுக்கு ஏது மதம்? யாரையா மதம்னு சொன்னா நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இல்லைன்னா புரியாதவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, தெளிவடைஞ்சிட்டு பேசுங்க. யார் மதம்னு சொன்னது? முருகனை கடவுளாக யார் சொன்னது? முருகன் எங்கள் முன்னோராக தான் ஏற்றிருக்கிறோமே தவிர உடனே நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கட்சியில் இருக்கிற ஹுமாயூன் ஏத்துக்குவாரா? சாகுல் ஹமீது ஏற்றிருந்தாரா? இப்பொழுது அவருடைய மகள் ஃபாத்திமா ஃபர்கானா அதை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்வார். ஹுமாயூன் அண்ணன் ஏற்றுக்கொள்வார். ஏன் அது மதம் அல்ல. என் முப்பாட்டன் முருகன் சொன்ன இதே ஹுமாயூன் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்குள்ள வரலையா? முருகனுக்கு வணக்கம் செலுத்தலையா? இதே ஹுமாயூன் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குள்ள வரலையா? அந்த கும்பாபிஷேகத்தை தமிழ்ல தான் நடத்தணும் சொல்லி வழக்கு போட்டு போராடி அந்த தமிழ்ல கும்பாபிஷேகத்தை நடத்த வச்சோமே ஓதுவார்களை வைத்து. அன்றைக்கு ஹுமாயூன் உட்பட தானே அந்த கருவறைக்குள்ள போனோம். அதையெல்லாம் பாருங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யாரு காசு கொடுக்குறா, யாரு பணம் கொடுக்குறா, யாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறா, அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து அப்படியே பேசிட்டு போவோம். இதுவல்லையா தமிழ் தேசியம்? தமிழர்கள் வீழ்ந்ததுக்கு காரணமே உங்களை போன்ற துரோகிகள்னால தான்றதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்கள் சாதித்த பட்டியலை சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சாதித்த பட்டியலை பேசுங்க. இது அரை மணி நேரம் இந்த பேட்டி நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சாதித்ததை சொல்லுங்க. எதை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள் என்ற பட்டியலை அரை மணி நேரம் பேச முடியுமா? உங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக நீங்கள் கிழிச்ச கிளியெல்லாம் ஒரு பட்டியலிட்டு பேச முடியுமா? நீங்க வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் செய்த தவறுகள், நீங்கள் விட்ட அதிகாரத்தை
இன்றைக்கு தமிழ் தேசிய களத்தில் அரசியலாக நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதையும் சேற்றில் வாரி தூக்கி போட்டுட்டு உங்களை போன்றவர்கள் எல்லாம், சான்றவர்கள் என்ற நீங்களே உங்களை நினைத்துக் கொள்பவர்கள் எல்லாம், நீங்கள் எல்லாம் எங்க பின்னால் நின்று எங்களை முன்னேற்றணும்யா, எங்களை தட்டி ஆரவார தழுவி எங்களை நீங்கள் வாழ்த்தணும். அரசியல் அங்கீகாரத்தை பெருங்கடா, அது ஒன்றுதான் அனைத்து துன்பப்புட்டுகளுக்குமான சாவி அப்படின்னு எங்களை ஊக்கப்படுத்துவதை விட்டுவிட்டு காலை பிடித்து வாருவதும் துரோகம் இழைப்பதும் தமிழனுக்கு இதுதாங்க. தமிழுடைய வீழ்ச்சி வீரத்தாலேயோ விவேகத்தாலேயோ எந்த தமிழனும் வீழ்ச்சி அடையல. நீங்க வரலாறை படித்தவர் தான், இன்னும் சற்று நன்றாக படியுங்கள். துரோகத்தால் தான் ஒவ்வொரு தமிழனும் வீழ்ந்திருக்கிறான். அப்படிதான் இன்றும் உங்களை போன்ற துரோகிகளால்தான் தமிழ் தேசியம் செத்துக் கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் ஐயா, புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இனிமேல் தோழர் தியாக என்று சொல்லாதீர்கள், தயவுசெய்து திராவிட தியாக என்றே சொல்லுங்கள். நீங்கள் சாதித்த பட்டியலை நான் எதிர்நோக்கி இருக்கிறேன். விரைவில் அதை பட்டியலிடுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.